நீ கட்சி ஆரம்பி பேசு, நான் என்ன பண்ண. அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கட்டாயம். நாங்கள் என்ன மயிரா பிடிங்கின்னு இருந்தோம். 69 எங்கள் தாத்தா முதலமைச்சரானார்ல, இந்த ராயபுரத்தில் எவ்வளோ ஹவுசிங் போர்டுமா இருக்குது. ஏழைக்கு குடிசை வீடு, பணக்காரனுக்கு மாடி வீடு, இதான சட்டம். அந்த சட்டத்தை மாற்றி எங்கள் தாத்தால 3வது மாடியில் உட்காந்து தலாட்ட வச்சவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எப்போ? 71. இவன் இப்போ 2024 வந்து வீடு நிச்சயன்றான். எங்கன்னா போகிற இடத்துல நாகப்பட்டினத்துக்கு போய் கடல்சார் பல்கலைக்கழகம் இல்லைன்றான். அவன் எதிர்க்கவே பல்கலைக்கழகம் இருக்குது. நாமக்கல்ல போய் நினைவு மண்டபம் இல்லைன்றான். இதெல்லாம் கேட்டுக்கின்னு வாழறதுக்கு எனக்கு பிடிக்கலம்மா. சில நேரம் விசங்க செத்து இல்லாமான்னு. திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி. யாரா சொல்கிறது? உங்கள் அம்மா வயிற்றுல நீ கருவாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் சென்ட்ரல் ஜெயிலை பார்த்தவர்றா. அவருக்கு சவால் விடுற தகுதி உனக்கு இருக்காடா? கேட்டா சொல்கிறான் வாரி சரி இன்னும் மயிர் போச்சு. தாத்தா கலைஞர் என்ன பண்ணாரோ அதை தாண்டி எங்கள் அண்ணன் தளபதி பண்ணாரா இல்லையா? அதை தாண்டி எங்கள் அண்ணன் உதயநிதி பண்ணுவாரா இல்லையா? அதில் என்ன வித்தியாசம் சொல்லு. ஒப்பன் டைரக்டர் அவனை வச்சு தான் நீ வந்த. இப்போ உன் பல்ல என்ன பண்ண போகிறான்? டைரக்டர் தானே பண்ண போகிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் ஓஞ்சி போனது தான் வரலாறு. எல்லாருக்கும் சமாதி கட்டி தான் உட்காந்துக்கிறோம். ஒரு நேரத்தில் ஐயா கலைஞரை பார்த்து சொன்னானுங்க, உங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையாம நாளைக்கே செத்துருவாராமன்னு ஒருத்தன் என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், எங்கள் அம்மா ஒருத்தனுக்கு முந்தானி விரிச்சிருந்தா எங்கள் தாத்தா எல்லாருக்கும் சமாதி கட்டார்றா. ஒரே ஒரு சமாதி பாக்கி இருக்குது, அது கட்டாமல் எங்கள் தாத்தா சாக மாட்டாருன்னு சொன்னேன். கட்டிட்டு தான்டா செத்தார். அண்ணன் இளையராணா அவர்கள் என்னிடம் தேதி வாங்கும்போது என் அன்பு தம்பி மதிவதனி வருகிறார் என்று சொல்லியிருந்தால் வேறொரு தேதியை கொடுத்து கூட்டம் நடத்தியிருப்பேன். என்னை பொறுத்தவரை யாரையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகின்ற வேலை எனக்கு தெரியாது. கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது. நான் ஒருவேளை படித்தவனா பட்டதாரியா என்றால் அதுவும் இல்லை. பாடத் தெரிந்த புலவனா என்றால் அதுவும் இல்லை. கவிஞனா என்றால் அதுவும் இல்லை. நான் கலைஞரை மட்டும் நேசிக்கின்ற ஒரு கானா பாட்டுக்காரன். கலைஞரால் வளம் பெற்றவர்களில் என் குடும்பமும் ஒரு குடும்பம். அவ்வளவு தான் எனக்கு தெரியும். என் அன்பு தங்கைக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்ய நாம் எல்லாம் நீதி அரசர்களாக சென்றிருந்தோம். ஒரு சாதாரண பேச்சாளன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தலைவர் தளபதி அவர்கள் நீதி அரசராக அன்பிற்கினிய மதிவதனையோடு என்னையும் சேர்த்து அனுப்பினார். நாங்கள் அந்த மேடையில் அமர்ந்திருந்தோம். அப்போது 4 பெண் குழந்தைகள் வந்து சாப்பாட்டு இடைவேளைக்கு சென்று விட்டதால் என்னிடம் புகைப்படம் எடுக்க வந்தார்கள். என் அன்பிற்கினிய மதிவதனை நான் அவரை மேலையிலே அழைத்து புகைப்படம் எடுக்க சொன்னார்கள். எடுத்துக்கொண்டார்கள். அதில் ஒரு குழந்தை மைக்கை பிடிச்சி ஒத்த வார்த்தையில் எங்களை கட்டி போட்ட ஒரே ஐயா நீங்கள் தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. இந்த அம்மா கேட்டாங்க அது என்ன வார்த்தைன்னு. அப்புறமா சொல்கிற மண்ணை இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஒரு சபையில் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவனே அந்த சபையில் உயர்ந்தவனாவான் என்ற பாடத்தை கற்றவன் நான். இப்போது பிறந்த நாள் எங்கள் சின்னவருக்கு. அண்ணன் இளையராணா சொல்லியதை போல் ஐயா கலைஞரின் பேரன் என்பதாலா, அண்ணன் தளபதியின் மகன் என்பதாலா, தமிழ்நாட்டின் துணை முதல்வர் என்பதாலா? எதுவும் கிடையாது. இந்த மண்ணை காத்த எங்கள் திராவிட பெரியார், பெரியாரின் பேரன் என்பதால் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டு முடிய போகிறது. இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் வருகிறது, எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று இங்கே அண்ணன் இளையராணா கேட்டாரே. நான் அப்படி கேட்பேனா? சத்தியமாக கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் லைனில் நிற்பீங்க? என் தாய்மாரை தான் கேட்குறேன், எவ்வளோ நேரமாக நிற்பீங்க? ஒரு 1/4 ஹவர் நிற்பீங்களா? 1/4 ஹவர் இல்லை அரை ஹவர் நிற்கணும் இல்லையா? நின்னா மை வைப்பான், சரி பார்ப்பான். முன்ன மாதிரி இருந்தாலாவது அந்த கட்டையை வாங்கி மையில் குத்தி, இதில் குத்தி,
மடித்து பொட்டியில் போடணும் இல்லையா? இப்போ அப்படி இல்லை. காலவர் லைன் நின்னா மை வைப்பான். ஒரு அட்டை வச்ச ரூமுக்குள்ளே போனோம். போய் உதயசூரியனுக்கு நேராக இருக்கிற ஒரு பட்டனை அமுக்குனா கீன்னு ஒரு சத்தம் வரும். மொத்தம் இதுக்கு எவ்வளோ நேரமாக செலவு பண்ணுவீங்க? ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாமா? அதிகபட்சமாக வச்சுக்கலாம். நீ ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி அந்த கீன்னு ஒரு சத்தத்தை கொடுத்தா 5 வருஷம் உன்னை நாய் மாதிரி உன் காலை சுற்றுறதுக்கு திமுக இருக்கும்போது நான் ஏன் உன்னை கஞ்சணும்? கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா வந்துதா இல்லையா? உலகமே என்ன சொல்லிச்சு? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. இப்படி தானம்மா சொன்னாங்களா இல்லையா? வீட்டிலே ஒருத்தர் மூஞ்சை பார்த்து பேச மாட்டாங்க இல்லை, ஏன்னா காற்று பட்டுடும். அதுலேயும் சத்தியமாக என் பொண்டாட்டி என்னை மூஞ்சை பார்த்து பேசுறதில்லை. ஏன்னு கேட்டால், நீ ஒரு நாடோடி, நீ உன்கிட்ட பேசினாவே கொரோனா வந்துடும் சொல்லுவோம். அப்படி இருந்தோம் இல்லையா? எல்லாம் சொன்னான். வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு சொன்னான். உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொன்னம்மா, உங்கள் வீட்டுக்கு காய்கறி வந்ததா? மருந்து மாத்திரை வந்ததா? அரிசி வந்ததா? இங்கே உட்காந்துக்கிற எல்லாரும் கொடுத்தாங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. கொடுத்தாங்க. கொடுக்கலன்னா சொல்லுங்கள், நான் போய் அண்ணன் தளபதிக்கிட்ட சொல்லிவிடுவேன். கொரோனா காலத்தில் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் ஆட்சியில் இருந்தோமாம்மா? இல்லை, நாங்கள் எதிர்கட்சி. இப்போ கொடுத்தோம். அப்போ என்ன சொன்னோம்? இந்த நாட்டை ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருந்தார். அம்மா நீ மன்னிக்கணுமா என்ன? இந்த நாட்டை ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருந்தார், படுபாவி பழனிசாமி. ரயில் ஓடல, பஸ்ஸு ஓடல, ஒருத்தர் பார்க்கல, வேலை இல்லை. இந்த மக்களுக்கு ஒரு 5000 ரூபா குடுறா படுபாவி, கஞ்சி காசி குடிச்சிட்டு உயிரோடு இருப்போன்னு சொன்னோமா இல்லையா? எவ்வளோம்மா கொடுத்தாரு? உங்களை தான்மா கேட்குறேன். எவ்வளோ கொடுத்தாங்க? மறந்துட்டீங்களா? இல்லை, நீ சொன்னால் தான் பேசுவேன், இல்லைன்னா நான் கீழே வந்துடுறேன். எவ்வளோ கொடுத்தாரு? அம்மா உங்களை தான்மா. எவ்வளோ கொடுத்தாரு? நீ மூஞ்சம் பூன்னா கூட விட மாட்டாங்க சத்தியமா. 1000 ரூபா. அக்கா நீ தான் வாழ்க. 1000 ரூபா. என்ன சொன்னார்? பணம் எங்கே இருக்குது, நீ பாட்டுக்கிட்டு சொல்லுவ, என்னால் 1000 ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு மறுநாளே இந்த படுபாவி அந்த கல்லாப்பட்டியை நக்கிட்டு போயிடுவான்னு எங்கள் அண்ணன் முதலமைச்சருக்கு தெரியல. பணம் என்ன இருக்குது தெரியாது. ஆனால் சொன்னார், நீ கொடுக்க மறுத்த 4000ஐ இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் தருவேன் என்று சொன்னார். உடனே கேட்டான், எப்போ தருவேன்னு கேட்டான். ஜூன் மாதம் தருவேன்னு சொன்னார். ஆனால் கொடுத்தது மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000. இப்படி உங்களுக்கு மருந்து, மாத்திரை, அரிசி 4000 என்று கொடுத்து சென்னையில் ஜே அன்பழகன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் செத்து போனான். உங்களுக்கு தெரியுமா? தெரியல. உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றி எங்கள் உயிரை கொடுக்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் உண்டென்றால் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. எங்களை செத்து தானே காப்பாற்றணும். வந்தோம். 4.5 வருஷம் ஆச்சு. இங்கே எல்லோரும் உட்காண்டிருக்க என் தாய்மார் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்களா இல்லையா? கண்டிப்பாக போவீங்க. போனால் வார சம்பளமும் மாத சம்பளமும் வரும் இல்லையா? அதை யாருக்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாத்தா? பாதி பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா? கொடுத்துட்டா அடுத்த நாள் அதே வேலைக்கு தானே போகணுன்னா காலையிலேருந்து கடன்னு குளிக்கணும். தலை காயலைன்னா அந்த லூஸ் ஏர்லேயே ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கணும். அவசரமாக பூ ஸ்லைடு வச்சு வைக்க முடியலன்னா ஒரு ரோஸ் எடுத்து குத்திக்கணும். ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் ஐயில் செப்பல் போட்டுக்கலாம் இல்லையா? ஹேண்ட்பேக்கும் மாட்டிக்கலாம்ல. மாட்டிக்கின்னு செல்ஃபோன் எடுத்துக்கின்னு நேற்று யாருக்கிட்ட அந்த சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்தீங்களோ
அதே ஆளுகிட்ட போய் அத்தான் மாமா அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கை நீட்டினீங்களா இல்லையா? நீங்கள் கை நீட்டியதை பார்த்து உன்னை பெற்றவளும் அழவில்லை. எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழுதார், போட்டார் கையெழுத்து, உங்களுக்கு விடியல் பயணம். வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. சரி, உடனே வேலைக்கு போகிறவன் ரைட்டு, வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வருமா இல்லையா? வேலைக்கு போகிறவனுக்கு பஸ்ஸு கொடுத்த, என் வீட்டுக்காரன் என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் வீட்டில் தான் காலைல எழுந்து ராத்திரி வரைக்கும் மாடாக உடச்சி ஓடா தேகிறேன், எனக்கு என்ன சாமி கொடுப்பேன்னு கேட்டீங்க. உங்கள் உழைப்பை உங்கள் கணவன் அங்கீகரிக்கிறானோ இல்லை உங்கள் மாமனார் மாமியார் அங்கீகரிக்கிறார்களோ? நான் அங்கீகரிக்கிறேன் என்று கையெழுத்து போட்டார். அதுதான் மகளிர் உரிமை தொகை. கொடுத்துட்டோமா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000, படிக்கிற பசங்க, பெண் குழந்தைகள், தாத்தா எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு, நான் +2 படிச்சுட்டு காலேஜுக்கு போனால் ஸ்டேஷ்னரி வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் எல்லார்கிட்டையும் கையேந்துறதா? என்ன பார்க்கலையா தாத்தான்னு கேட்டுச்சிங்க. உன்னை பெறாத தாத்தன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன். நீ எவ்வளவு காலம் படிக்கிறாயோ அவ்வளவு காலத்திற்கும் உனக்கும் மாதம் 1000 தருவேன். பையன் சும்மா இருப்பானா? இது என்னையா நியாயம்? ஒரே அம்மா ஒரே அப்பா ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுப்பேன், எனக்கு இல்லையான்னு கேட்டான். 3 வருஷம் கழிச்சு 4வது வருஷம் உனக்கும் உன் தாத்தன் தளபதி தருவேன், அதுக்கும் 1000 ரூபாய். அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். இப்படி பொண்ணையும் படிக்க வச்சாச்சு, பிள்ளையும் படிக்க வச்சாச்சு. அந்த 1 to 5 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸில் படிக்கிறதில்ல குழந்தை, அது சும்மா இருக்குமா? தாத்தா எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போகிறாங்க, அதனால் காலையில் டிஃபன் இல்லை, நான் பசிக்கிற வயிறோட பையன் மாட்டிகிட்டு போனால் பசிக்கிற வயிறை பார்ப்பனா வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனான்னு கேட்டுச்சிங்க. உனக்கும் உன் தாத்தா இருக்கிறேன் என்று கையெழுத்து போட்டார். அதுதான் காலை உணவு திட்டம். இப்படி எல்லாரையும் படிக்க வச்சாச்சு. படித்தா வேலை கொடுக்கணுமா இல்லையா? வேலைக்கு போகணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பானா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும், டேலி படிக்கணும், ஜாவா படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும். அது படித்தா அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு பணம் கட்டணும். அதையும் நீ பண்ணாத. உன் தாத்தா தளபதி நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி கொடுத்து உன்னை வேலைக்கு தயார்படுத்திய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள். வேலைக்கு போகணும், எல்லாம் படித்தாச்சு. வருகை தருகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஐடி மூர்த்தி அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன். அப்போ வேலைக்கு போகணுன்னா வேலை இருக்கணும் இல்லை? வேலை இருந்தால் தானே வேலை கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணார்? உலகம் முழுக்க போய் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், இங்கே முதலீடு செய்யுங்கள், திறமையான ஆண்களையும் பெண்களையும் நான் தருகிறேன் என்று சொல்லி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்து வேலையும் கொடுத்தார். இவ்வளவும் செய்கிறாரு. இவ்வளவும் பண்ணுறாரு. 5000 ரூபா கொடுறான்னா 1000 ரூபா தான் கொடுத்தான். ஆனால் 4000 கொடுத்து இவ்வளவும் பண்ணார். இது எப்படி பண்ணார்? எங்கிருந்து வந்துச்சு? யார் அவர்? தாத்தா கலைஞரின் மகன் என்பதால் இவ்வளவும் செய்தார் இல்லையா? சரி, இவரை பெற்றார். இவர் இவ்வளோ பண்ணார். அவர் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டார். 5 முறையும் ஆண்டதற்கு பின்னால் அவர் சொன்னார், என் தாயே தமிழே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்துவதற்கு கஷ்டம் வந்தால், அந்த திருமணத்தை நடத்துவதற்கு நீ சிரமப்பட்டால் நீ கவலைப்படாதே, உன் தாத்தா நான் இருக்கிறேன். திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000
கொடுத்தாரா? திருமணம் முடிந்து விட்டது. திருமணம் விட்டதற்கு பின்னால் அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி வேண்டும். கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, ₹1 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளஞ்சோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மீண்டும் 3 மாதம் 1000 வீதம் தருகிறேன். பிள்ளையை காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அந்த குழந்தை பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சபலையாக இருக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் 10th முடித்து +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கித்தர உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட். பணம் கட்ட உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனுக்கும் கல்யாணமா? அவனும் மாதமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 நீ வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் ₹750 பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் காசு கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் அமரர் ஊர்தியும் இலவசம். வீட்டுக்கு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? ஈமொய்க்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இப்போ நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். இப்போ நான் எதனா ஒன்று சொல்லணும் இல்லை, என்ன பண்ணுறேன்? இதோட விட்டாரா? நம்ம சொன்னல, அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் டப்ஸா, அதோ போகிறான் டப்புக்கு. சொன்னமா இல்லையாம்மா? சொல்லி வேற சிரிப்போம். அவனை பார்த்து யாரும் கலங்கவில்லை. எங்கள் தாத்தா கலைஞர் கலங்கினார். அவனை அழைத்தார். இன்று முதல் நீ நொண்டி இல்லை, நீ டப்ஸா இல்லை, ஒன்றரை கண்ணை இல்லை, ஒரு திறமை போனால் என்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று மாற்றுத்திறனாளிக்கு பெயர் வைத்து நலவாரியம் தந்த தலைவன். அதோ போகிறான் பார் 9, அதோ போகிறான் பார் 9. சொன்னமா இல்லையா? பெற்றவனும் ரோட்டில் விட்டான், மற்றவனும் ரோட்டில் விட்டான். என் தாத்தா டாக்டர் கலைஞர் ரோட்டில் விடல. அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ பொட்டை இல்லைடா, நீ 9 இல்லைடா, உனக்கும் நான் இருக்கிறேன். இன்று முதல் திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்தில் ஏதோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால்
அங்கே வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல சேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா தான் இருப்பாள். நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே தண்டவாளத்தில் காக்கி அரைக்கால் டவுஜரு, அவாய் செப்பல், பின்னாடி பச்சை சிவப்பு கொடி, ஒரு ஸ்பேனரு, ஒரு சுத்தி, அந்த ப்ளக்கு தட்டுற வேலை நம்மளுக்கு. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ ப்ளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆர்டர்னு தட்டுவான்ல நீதிபதி, அதெல்லாம் அவ்வா தான் இருப்பாள். நம்மளுக்கு அங்கே வேலை கிடையாது. நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? சிவப்பு தொப்பி போட்டு பட்டையை போட்டு சைலன்ஸுன்னு கத்துற வேலை தானே நம்மளுக்கு இருந்துச்சு. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டின மணி இல்லை, கயிறு கட்டின மணி ஆண்டவர் கோயில்லையும் இருக்கும், அம்மன் கோயில்லையும் இருக்கும். அதை ஆட்டுறது தான் நம்ம வேலை. அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி மணி இருக்குல்ல, வெள்ளி மணி, அதை ஆட்டுறவா பேர் குஞ்சுமணி. அவ்வா தான் அதை ஆட்டுவா, நம்ம ஆட்டப்படாது. ஆனால் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவர் என்ன பண்ணார்? கல்யாணத்துக்கு காசு கொடுத்தாரு. புள்ள என்ன பண்ணுறாரு? காசே கொடுக்க மாட்டேன், படிக்க வைப்பேன், நீ கல்யாணத்துக்கு போயிடுன்னாரு. அவர் என்ன பண்ணார்? மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சார். இவர் என்ன பண்ணார்? மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க வேலை கொடுத்து இப்போ உள்ளாட்சியிலையும் ஆக்கிட்டார். அவர் என்ன பண்ணார்? திருநங்கைன்னு பேர் வச்சார். இவர் என்ன பண்ணார்? அந்த திருநங்கைகளை ஊர்காவல் படையிலேயே வேலைக்கு சேர்த்துட்டார். அவர் என்ன பண்ணார்? வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை வச்சார். இவர் என்ன பண்ணார்? அந்த வள்ளுவருக்கும் விவேகானந்த பாறைக்கும் கண்ணாடி பாலம் போட்டார். அவர் என்ன பண்ணார்? சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினார். இவர் என்ன பண்ணார்? கோவையிலையும் மதுரையிலையும் டைட்டில் பார்க்கு கட்ட போகிறாரு. இப்படி அவர் செஞ்சதையும் இவர் செஞ்சதையும் நினச்சி பார்த்தா இவ்வளவும் பண்ணிவிட்டு 75 வருஷம் கட்சியை நடத்திட்டு மிஸ்ஸாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆளுங்கட்சியிலேயே ஒரு 2.5 மாதம் என்னை போல் ஜெயிலையும் இருந்துட்டு தமிழ்நாட்டை நட்டு நிற்க வச்சு நாங்கள் இருக்கோமா, வருவானுங்களாம் நேராக 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உக்காந்துக்கிறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். இதுக்காடா கட்சி நத்துறோம்? இதுக்காடா கட்சி நத்துறோம்? வயிறு எரியுதுடா எங்களுக்கு, வயிறு எரியல. எல்லாரும் சொல்கிறாங்க. தண்டம் கூட சொன்னார் 41 பேர். டேய் கூட்டம் நேற்று பார்த்தீங்கல்ல, நிர்வாகி மட்டும் 1,30,000 பேருமா. ஒன்லி நிர்வாகி மட்டும் 1,30,000 பேர். தலைமை கழக நிர்வாகி, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆகுதா? 2 லட்சம் பேர் திறந்தமா இல்லையா? டிவியில் பார்த்தீங்களா இல்லையாம்மா? உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுமா. 2 லட்சம் பேரை உட்கார வச்சுட்டு இந்த நாட்டோட முதலமைச்சர் அந்த மாதிரி டெம்போ ட்ராவலர் வேனில் நடுவில் வந்தாரா? ஒருத்தன் இந்த துண்டை தூக்கி விசிறி வச்சானா? இந்த துண்டை இப்போ மேடைக்கு வந்தேன்ல, வர்றதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் அதுக்கு ஒரு தனி பேக் வச்சுருப்பேன். அந்த பேக்லேருந்து எடுத்து போடுவேன். இந்த துண்டை வச்சுன்னு டீ சாப்பிட்றதுக்கு கூட யோசிப்பேன். கருப்பை விட பாதுகாப்பேன் இந்த துண்டை. ஏன்னா இந்த கருப்பு சிவப்பு துண்டு இல்லைன்னா நான் இங்கே நின்று பேச முடியாதும்மா, என்னை பேச விட்டுருக்க மாட்டானுங்க. அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தி காப்பாற்றினா. நேற்று கட்சி ஆரம்பின வானான்னு சொல்ல, கட்சி ஆரம்பின வானான்னு சொல்ல, எவனோ கட்சி ஆரம்பித்தான். ஆரம்பிக்கிறவெல்லாம் என்ன பண்ணுறான்? திமுகவை ஒழிப்பேன். ஒன்று திமுக ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஒழிஞ்சு போயிடுறான். இல்லை ஒழியாமல் கடைசி காலம் வரைக்கும் இருந்துட்டு
முடியிற நேரத்தில் எங்ககிட்ட வந்து செத்து போயிடுவான். கருப்பு சிவப்பு கொடி ஒன்று தண்டம். இதை தவிர வேறு ஏதாவது நடந்திருக்கா? நீ கட்சி ஆரம்பி பேசு, நான் என்ன பண்ண. அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கட்டாயம். நாங்கள் என்ன மயிரா பிடுங்கின்னு இருந்தோம். 69 எங்கள் தாத்தா முதலமைச்சரானார்ல, இந்த ராயபுரத்தில் எவ்வளோ ஹவுசிங் போர்டுமா இருக்குது. ஏழைக்கு குடிசை வீடு, பணக்காரனுக்கு மாடி வீடு, இதான சட்டம். அந்த சட்டத்தை மாற்றி எங்கள் தாத்தால 3வது மாடியில் உட்காந்து தலாத்தை வச்சவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எப்போ? 71. இவன் இப்போ 2024 வந்து வீடு நிச்சயன்றான். எங்கன்னா போனால் போகிற இடத்துல நாகப்பட்டினத்துக்கு போய் கடல்சார் பல்கலைக்கழகம் இல்லைன்றான். அவன் எதிர்க்கவே பல்கலைக்கழகம் இருக்குது. நாமக்கல்லில் போய் நினைவு மண்டபம் இல்லைன்றான். இதெல்லாம் கேட்டுக்கின்னு வாழறதுக்கு எனக்கு பிடிக்கலம்மா. சில நேரம் விசங்க செத்து இல்லாமான்னு. இது இப்போ நான் வரும்போது ஒரு கண்டிஷன். இதை தாண்டி எங்கள் முதலமைச்சர் இருக்கார்ல, முதலமைச்சர் பார்க்கும்போதெல்லாம் இதான் வேலை. கொஞ்சம் அடக்கிக்கிறீங்களா, கொஞ்சம் ஒடுக்கிக்கிறீங்களா? அவனை அடக்க சொல்லு, அவனை ஒடுக்க சொல்லு. திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி. யாரா சொல்கிறது? உங்கள் அம்மா வயிற்றில் நீ கருவாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்தவர்டா. அவருக்கு சவால் விடுற தகுதி உனக்கு இருக்காடா? கேட்டால் சொல்கிறான் வாரிசு அரசியல். இன்னும் மயிர் போச்சு. தாத்தா கலைஞர் என்ன பண்ணாரோ அதை தாண்டி என் கண்ணன் தளபதி பண்ணாரா இல்லையா? அதை தாண்டி என் கண்ணன் உதயநிதி பண்ணுவாரா இல்லையா? அதில் என்ன வித்தியாசம் சொல்லு? ஆண்மை இருக்குது, புள்ள பிறக்குது, அதனால் வாரிசு வருது. எம்ஜிஆருக்கு கல்யாணம் ஆகலை, புள்ள இல்லை. காமராஜருக்கு கல்யாணமே ஆகலை. ஜெயலலிதாவுக்கு குழந்தை இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வந்தான் வாரிசு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ நீ வந்தல்ல, நீ எப்படி வந்த? நடிகத்துக்கு எப்படி வந்த? நீ அவன் வந்த? உங்கள் அப்பன் டைரக்டரு, உங்கள் அப்பன் டைரக்டரு, அவனை வச்சு தான் நீ வந்த. இப்போ உன் பல்ல என்ன பண்ண போகிறான்? டைரக்டர் தானே பண்ண போகிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் ஓஞ்சி போனது தான் வரலாறு. எல்லாருக்கும் சமாதி கட்டி தான் உட்காந்துக்கிறோம். ஒரு நேரத்தில் ஐயா கலைஞரை பார்த்து சொன்னானுங்க, உங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையாமல் நாளைக்கே செத்துரு வராமன்னு. நான் ஒருத்தன் என்கிட்ட வந்து நான் சொன்னேன், எங்கள் அம்மா ஒருத்தனுக்கு முந்தானி விரிச்சிருந்தா எங்கள் தாத்தா எல்லாருக்கும் சமாதி கட்டார்றா. ஒரே ஒரு சமாதி பாக்கி இருக்குது, அது கட்டாமல் எங்கள் தாத்தா சாக மாட்டாருன்னு சொன்னேன். கட்டிட்டு தான்டா செத்தார். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து அம்மா காலில் விடுறேன், அம்மா கையில் விடுறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஐடி மூர்த்தியை ஜெயிக்க வச்ச மாதிரி திமுகவை ஜெயிக்க வைங்க. நான் சத்தியமாக கெஞ்ச மாட்டேன். கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா 25 வருஷமாக ஒருத்தர் இருந்தான். என்ன பண்ணோம்? இந்த 5 வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டான்லிக்கு போனால் தெரியும், அரசாரம் போனால் தெரியும், ராயபுரம் பிரிட்ஜை யூஸ் பண்ணால் தெரியும், ரோடை பார்த்தா தெரியும் இல்லையா? எத்தனை நூலகம், எத்தனை சமுதாய கூடம், எவ்வளோ எப்படி வந்துச்சு? ஏன் அவன் செஞ்சுருக்கலாமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி மட்டும் மைக்கை பிடிச்சின்னு சொல்கிறாரு, நான் ராயபுரத்தை விட்டு சுரண்டாதீங்கடான்னா கேட்கும். எனக்கு தெரியாதா? ராயபுரத்தை விட்டு போக மாட்டேன்ற, போவாத, என்ன பண்ணன்னு சொல்லி வா, ஓட்டு கேளு. நான் சொல்வது இங்கே நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த நாற்காலி போட்டு நீங்கள் அமர்வதற்கு காரணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதியும் எங்கள் அண்ணன் உதயநிதியும் தான் காரணம். இந்த முன்னேற்றத்திற்கு தொடர, நாடு நலம் பெற, உங்கள் பிள்ளை குட்டி எதிர்கால சந்ததி வாழ அதிமுகவென்ற முகமூடியை போட்டுக்கொண்டு பிஜேபி என்ற ஒரு கட்சி நம்மை கவ்வ பார்க்கிறது, நம் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறது. இங்கே பொட்டு வைத்தவர்கள் இருக்கிறோம், சபரிமலைக்கு மாலை போட்டவர் இருக்கிறோம், அதோ எங்கள் தொப்பி போட்டு பாயும் இருக்கிறார். நமக்குள் எந்த பேதமும் இல்லை.
நம் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பேதி என்று சொன்னால் பொன்னேரிக்கு போ பிள்ளை போடு என்பார்கள். ஆனால் பக்கத்து வீட்டு பெண்மணி சொல்லுவார், பொன்னேரிக்கு போனால் பேதி நிற்காது, மசூதிக்கு போய் மந்திரித்தால் பேதி நின்றுவிடும் என்று சொல்லுபவளும் இந்து, கேட்பவளும் இந்து, மந்திரிப்பவளும் இந்து. மந்திரிப்பவன் பாய், என் குழந்தைக்கு பேதி நின்றுதான்றது தான் முக்கியம். நமக்குள் சண்டை இல்லாமல் நாம் வாழ்கிறோம். சண்டை மூட்டி அதில் குளிர்காய நினைப்பவனை ஓட ஓட விரட்டி 6வது முறையாக தலைவர் தளபதியின் ஆட்சி, 7வது முறையாக திமுகவின் ஆட்சி, தலைவர் தளபதியின் ஆட்சி 2வது முறையாக அமைய உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.